Hi friends, welcome to Angel Vlogs. Today Friday, so அதனால் ஈவினிங் நாங்கள் கேசரி செஞ்சு சாமிக்கு படைக்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. முந்திரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம் தனியாக. அதுக்கப்புறமா கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? முந்திரியை வறுத்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் நல்லா இதுவாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரவையை தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ரவையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வாசனை வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நாங்கள் 1.5 கப் ரவை போட்டிருக்கோம். அதே அளவுக்கு 1.5 கப் சர்க்கரையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து அது இதில் வச்சுக்கலாம், ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். நல்லா ஸ்மெல் சூப்பராக வருது. இந்த மாதிரி தான் ஸ்மெல் நல்லா வரணும். நல்லா கோல்டன் கலரில் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு ப்ரௌலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுப்பில் கடாய் வச்சுக்கிறோம். 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றியாச்சு. அது கொஞ்சம் நல்லா பாயிலிங் ஆகட்டும், பபிள்ஸ் வரட்டும். கொஞ்சம் நம்ம கலர் பவுடர் போட்டுக்கலாம். நாங்கள் ஆரஞ்சு போட்டுக்கோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ரவை எடுத்து போட்டு கலர ஆரம்பிச்சிடலாம். கைவிடாமல் நல்லா கலருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும். நாங்கள் கொஞ்சம் கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலரி எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ சர்க்கரை போடுறோம். 1 கப் சர்க்கரை போட்டிருக்கோம். 1.5 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். 1 கப்பு சர்க்கரை எடுத்து இப்போ அதிலே மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா கலக்கிடுங்க, கையை விட்டு கை விடாமல் கலக்கிடுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலக்கணும் கை விடாமல். அப்போ தான் நல்லா கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா இப்போ ஃபைனலாக முந்திரி போட்டுக்கலாம். முந்திரியும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கேசரி செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காதுங்க. ஜஸ்ட் 5 to 7 மினிட்ஸில் நம்ம சூப்பரான கேசரி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக ஸ்வீட்டியாக நாங்கள் சொன்ன அளவுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஓகேங்களா? ஓகேங்க, நம்மளோட சுவையான டேஸ்டான ஸ்வீட்டான கேசரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃபைனலாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா தகன்னு இருக்குது. இப்போ இதை நாங்கள் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். ஓகேங்களா? ஃபைனலாக நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. ஜஸ்ட்டு 5 to 7 மினிட்ஸில் சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.